அண்மைச் செய்தி. தென்காசியைச் சேர்ந்த 2 பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். மின் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்களில் 5 இந்தியர்கள் நேற்று முன்தினம் கடத்தப்பட்ட செய்தி வெளியானது. இந்நிலையில் அவர்களில் 2 தென்காசியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் இருவரையும் மீட்க குடும்பத்தினர் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடான மாலியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. மாலியில் கடத்தப்பட்ட 5 இந்தியர்களில் 2 பேர் தென்காசியைச் சேர்ந்தவர்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இவர்கள் இருவரையும் மீட்க உதவ வேண்டும் என்று ஒன்றிய மாநில அரசுகளுக்கு அவர்களுடைய உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் தேவராஜன். தேவராஜன், உங்கள் இருவருடைய விவரங்கள் என்ன? உறவினர்களுடைய கோரிக்கையை விரிவாக பதிவு செய்யுங்கள். அதாவது தென்காசி மாவட்டம் கடைநல்லூரை சேர்ந்த இளைஞர்கள் 2 பேர் தென்னாப்பிரிக்க நாடான மாலைத்தீவில் கடத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் இங்கிருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க், அதாவது செல்போன் டவர், மின்சார டவர்கள் உள்ள பணிக்காக ஐடிஐ படித்துவிட்டு இவர்கள் அங்குள்ள வேலைக்கு சென்றிருக்கின்றனர். மாலைத்தீவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் அங்குள்ள தீவிரவாத குழுக்களால் 5 இந்தியர்கள் நேற்று முன்தினம் கடத்தப்பட்டனர். அவர்களில் கடைநல்லூரை சேர்ந்த 2, ஒருவர் இசக்கி ராஜா, இன்னொருவர் தளபதி சுரேஷ். இதில் இசக்கி ராஜாவிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. கணேசராஜாவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவர்கள் கடத்தப்பட்ட செய்தி அங்கு இவர்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பணிபுரிவர்களால் இவர்களுக்கு இன்று காலை கிடைத்திருக்கிறது. அங்குள்ள இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மற்ற இடங்கள் இவர்கள் 5 பேர் கடத்தப்பட்ட பின்னர் அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்கள் மூலம் இவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தகவல் அறிந்து 2 குடும்பத்தாரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள், அதாவது தமிழக முதல்வரும் பிரதமர் மோடியும் தங்களது மகனை மீட்க உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நாளைய தினம் இவர்கள் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இது தொடர்பாக மனு ஒன்றை அளிப்பதற்காகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.